நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் பதவியேற்பு. அவை முன்னவர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இணைந்து சபாநாயகரை இருக்கையில் அமர வைத்தனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவரின் இருக்கையில் அமர பின்னரே அமர்தல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராக துறையூர் தாவேக எம்எல்ஏ ரவிசங்கர் பதவியேற்பு. மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மு. ரவிசங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பதவியேற்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு பிற கட்சி எம்எல்ஏக்களும் வாழ்த்து. தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்து அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் வலியுறுத்தல். மோதலுக்கல்ல தீர்வுக்காகவே மக்கள் சட்டப்பேரவைக்கு எம்எல்ஏக்களை அனுப்பியுள்ளதாகவும் பேச்சு. சட்டப்பேரவையில் அனைவரும் சமமானவர்கள் என முதலமைச்சர் விஜய் உறுதி. சிறிய கட்சி பெரிய கட்சிகளின் கருத்துக்கள் சமமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் திட்டவட்டம். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சபாநாயகருடையது என முதலமைச்சர் விஜய் கருத்து. அரசியலுக்கு அப்பாற்பட்ட பண்புகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று உறுதி. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவையின் மரபும் மாட்சிமையும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும் சபாநாயகரை இருக்கையில் அமர வைக்கும் மரபு குறித்து முதலமைச்சர் விஜய் விளக்கம். இங்கிலாந்து நாடாளுமன்ற வரலாற்றை ஒப்பிட்டு பேசிய போது அவையில் சிரிப்பலை. யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்த ஆசனத்தில் அமர வைப்பார்கள்.
அனைவருக்குமான அரசாக புதிய அரசு செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். முதலமைச்சரின் அரசியல் நாகரிகம் பேரவையிலும் தொடர வேண்டும் என்றும் கோரிக்கை. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நிச்சயம் செயல்படும். இம்முறை ஆளுங்கட்சிக்கிடையாக எதிர்க்கட்சி வரிசை உள்ளதாக உதயநிதி கருத்து. யாரையும் கோபப்படுத்தும் விதமாக தாங்கள் செயல்பட மாட்டோம் என்றும் உரை. பொதுவா இதுக்கு முந்தைய சட்டமன்ற பேரவை எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சி வரிசையில அதிக உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி வரிசையில அதை விட குறைவான உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு இணையான எதிர்க்கட்சி வரிசை வலிமையா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பேரவையுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. இனி எங்க ரெண்டு தரப்பையும் நீங்க தான் கையை பிடிச்சி அரவணைச்சு கோபம் இல்லாம கோவப்படாம, நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும், உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்க செய்ய மாட்டோம். முதலமைச்சர் விஜயும் தானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என உதயநிதி கூறிய போது அவையில் கலகலப்பு. அரசியலில் திமுக தான் சீனியர் என்றும் கருத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. முதலமைச்சர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் வாழ்த்து. எதிர்க்கட்சிகள் பேச அதிக வாய்ப்பளித்தால்தான் அரசு சிறப்பாக செயல்படும் என்றும் சபாநாயகருக்கு கோரிக்கை. எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கிடும் எங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபாநாயகருக்கான வாழ்த்துரையின் போது ஒரு கட்சிக்கு ஒருவர் மட்டுமே பேசிய நிலையில் அதிமுக சார்பில் வேலுமணியும் பேச அனுமதி. அதிமுக எம்எல்ஏக்கள் இரு குழுக்களாக பிரிந்துள்ள நிலையில் இபிஎஸ்ஐ தொடர்ந்து வேலுமணியும் உரை. திரு எஸ்பி வேலுமணி அவர்களை கை தூக்குறீங்க, பேசணுமா? பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி 17வது சட்டமன்ற பேரவைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என்று பிரேமலதா வலியுறுத்தல். இங்கே நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றிலிருந்தே சொன்னார். அதனால அந்த விஷயத்திலும் நடுநிலையோடு இருந்து ஆளுங்கட்சி சைடு மட்டும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில்
அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு விழாக்களில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. அரசியல் சூழல் காரணமாக சில கசப்பான விஷயங்கள் நடந்தன. தாவேகாவுக்கு ஆதரவளித்து கையெழுத்திட்டதாக வீடியோ வெளியானது பற்றி அமமுக எம்எல்ஏ காமராஜ் பேரவையில் கருத்து. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏவான காமராஜ் நீக்கம். கட்சி நிலைப்பாட்டை மீறி பேரவையில் முதலமைச்சரை ஆதரித்து பேசியதால் நடவடிக்கை என டிடிவி தினகரன் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை நடைபெறுகிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு. அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்கவைக்கும் முனைப்பில் தவேக அரசு. முதலமைச்சர் விஜயின் உத்தரவை தொடர்ந்து முதற்கட்டமாக இன்று 50 டாஸ்மாக் கடைகள் மூடல். சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, சேலம் ஆகிய 5 மண்டலங்களில் தலா 10 கடைகள் மூடப்பட்டதாக தகவல். முதலமைச்சர் விஜயன் நேரடி கண்காணிப்பில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை உருவாக்கப்படும். சென்னையில் 12 இடங்கள் உட்பட தமிழ்நாட்டில் 65 இடங்களில் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என அரசாணை. கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சி நிர்வாகத்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மீனவர்களின் படகுகளையும் மீட்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். தமிழக அரசின் நிதித்துறை செயலாளராக சித்திக்கும் வருவாய் நிர்வாக ஆணையராக முருகானந்தமும் நியமனம். சுற்றுலா வளர்ச்சித்துறை செயலாளராக ஸ்வர்ணாவையும் டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக நந்தகுமாரையும் நியமிப்பதாக அறிவிப்பு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து நன்றி தெரிவித்த முதலமைச்சர் விஜய். மன்னடியில் வழிநெடுக பூக்கள் தூவி விஜயை உற்சாகமாக வரவேற்ற தவேக தொண்டர்கள். தவேகாவின் கூட்டணி கட்சியான காங்கிரசின் தலைமை அலுவலகமான சத்யமூர்த்தி பவனுக்கு சென்றார் முதலமைச்சர் விஜய். விஜயை காண காங்கிரஸ் நிர்வாகிகள் முண்டியடித்ததால் பரபரப்பு. தவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பினருடன் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்திப்பு. ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரும் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து.
முதலமைச்சருக்கு 26 அதிமுக எம்எல்ஏக்களை அறிமுகப்படுத்திய CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி. பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கோ 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.